நாம் மாமா தமிழர் கட்சியிலேருந்து குட்டி மாமா சாட்டை மாமா தான் இன்னைக்கு பொழுது போகிறோம். இந்த சாட்டை மாமா வந்து என்னென்ன வேலை பண்ணி வச்சுக்குதுன்னா, நம்முடைய தலைவர் திருமாவளவனை பற்றி 6 சீட்லேருந்து 8 சீட்டுக்கு போயிட்டு கூட கும்பிடு போட்டு டிஎம்கே கிட்ட வந்து பணிஞ்சு குனிஞ்சு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோழ மன்னருடைய பேரை தான் வந்து திருமாவளவன்ன்ற பேர், அந்த பேரை தான் வச்சுக்கின்னு இன்னைக்கு அந்த பேரை பற்றி தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு இந்த மாமா பேசி வச்சுக்கிறான். இந்த மாமாக்கு சீட்டு, நோட்டு இதை பற்றி தான் தெரியும். நான் கொடுக்குற சீட்டை வச்சு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் மக்களுக்கு தேவையானதை போராடி அதை வென்று தரது தான் வந்து எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிச்சு அப்படிதான் வந்து மக்களுக்கு நம்ம போராட்டத்தின் மூலமாகவும் மற்றபடி அதனுடைய கோரிக்கையின் மூலமாகவும் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி நகர முடியும். ஆனால் இந்த மாமா கட்சியில் இருக்கிறவங்கலாம் சும்மானா போயிட்டு ஒரு தொகுதியில் போயிட்டு சீட்டு வாங்கிக்கின்னு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட காசு வாங்கிக்கின்னு டம்மியாக ஒரு வேட்பாளரை போட்டு அங்கே நின்று ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இவனுங்க நிற்கல, ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கட்சி நடத்தலை, சம்பாதிக்கிறதுக்கு தான் நடத்துகிறானுங்க இவனுங்க கட்சி. அவனுங்க அப்படி பண்ணி தான் இவனுங்க இந்த மாமா பசங்க வந்து மாமாவை பார்த்து உங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேன், 2026 ஒரே ஒரு 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி நீங்கள் வென்று காட்டிடுங்க, நான் அப்போ சொல்லண்டா நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான கட்சின்னு சொல்லி உங்களை எந்த தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு நீங்கள் வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு 4,000, 5,000, 3,000 இந்த மாதிரி தொகுதியில் ஓட்டு வாங்கிக்கின்னு கேட்டால் நாங்கள் 8% ஓட்டு வாங்கிட்டோம், 9% ஓட்டு வாங்கிக்கணும் மாறி நின்று இன்னைக்கு வந்து சுற்றி தெரியுறீங்க நாயங்களா. 6 தொகுதி வாங்கினாலும் அதில் 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இன்னும் இன்னைக்கு 8 தொகுதியோ 10 தொகுதியோ எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். உங்களை மாதிரி மாமா பார்க்க மாட்டோம். தான் மாமா பசங்க.